வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரைட்டுங்க, கார்த்தி ப்ரோ திரும்பியும் புதுக்கோட்டைக்கே போகிறாரு. ஆமாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு. ஆமாம், அதனால் எங்கால் கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் வேறு புரட்டு போட்டு கிடக்குது. பொருளாதாரம் பரோட்டாவோட மோசமாக இருக்குதான். ஏரியாவே சரியில்லை. வீசுன்னு வீசுது. அது வீசுறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் வேவு வரலாறு காணாத விதமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இங்கே பாருங்க ப்ரோ, லைவா இப்படி சூப்பராக டேப் வாட்டரை திறந்து ஒருத்தன் டெம்பரேச்சர் ரீட் பண்ணுறான். 51 டிகிரி வருது. கண்டிப்பாக 51 டிகிரினா அவன் சொல்கிறான், இதுக்கே 3 நிமிஷம் அந்த தண்ணிக்குள்ளேயே கையோ காலையோ வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் ஆகிடும்னு போட்டு வச்சிருக்கேன். கூகுள் அக்கா வந்து 32 டிகிரின்னு காமிக்குது, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 41ன்னு காமிக்குது. எப்போ? நைட்டு 12:30. இதை விட்டுறது அது ஒரு காரணம் இல்லை. அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை. பார்ப்போம். திரும்பி வரணும், ஆஃபீஸ் எல்லாம் திருப்பி செட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அப்போ திரும்பியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆனால் என்ன, பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு லிங்க்ஸு அப்புறம் ஏதாவது ஒன்று சஜஷன்ஸ் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் என்ன இல்லை ப்ரோ, அது ஒன்றும் இல்லைங்க. சூரியவன்சி 4 ரன்னில் அவுட் ஆகிட்டான்னு ரொம்ப ஃபீலிங் ஆக வேண்டிய இருக்கார், வேற ஒன்றும் இல்லை. இல்லை ப்ரோ, இது என்ன இது ப்ரோ? இது மாமா, நான் எந்த ஊர்? எங்கே நடக்குது? ஐயோ வேணாம், இதெல்லாம் எப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது. சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் போஸ்ட் பண்ணுறது பார்த்து போஸ்ட் பண்ணுங்க. பயமா இருக்கு. அதை பார்த்துட்டு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. என்னன்னா, ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா மடியிலேயே சாகிறத வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த திருச்சியில் ஒரு பொண்ணை காப்பாத்துங்கடா, ஒரு கல்லை விட்டாது இப்படி எரிஞ்சா அவன் பயந்துக்கிட்டு சரி கல்லை விட்டு 2 பேர் எரியறான், கல்லை வச்சு இப்படியே அடிக்கிறான். அதை ஒருத்த வந்து ஃபோன் எடுத்து போஸ்ட் வீடியோ இன்ஸ்டாகிராம்லையும். திருச்சியில் ஒரு காலேஜ். அதெல்லாம் அது மனிதாபினம். ஏதோ ஒரு கல் எடுத்து நீங்கள் தூக்கி நீங்கள் பக்கத்தில் போக வேண்டாம். பக்கத்தில் போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு கல் எடுத்து அவன் மேலே அடிச்சிங்கன்னா அவன் 2 பேர் எரிஞ்சா அவன் பயந்துட்டு போகிறான். அது இல்லாமல் நீங்கள் இப்படி ஃபோன் எடுத்து இப்படி வீடியோ கவரேஜ் பண்ணுறீங்க. எப்பா என்னையா நாடு எங்கேயா போகுது, பயமாக இருக்குது ப்ரோ. இதில் பாருங்க ப்ரோ, Xiaomi 17T வேறு 28ஆம் தேதி லான்ச் ஆகுது. ஆமாங்க. மோட்டோவோட எட்ஜ் 70 Pro Plus ஒரு பக்கம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்குன்னு வைப்போம். ஏன்னா மோட்டோவில் வந்து 6.8 இன்ச்சு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவே தரான். Xiaomi வந்து 6.59 இன்ச்சு, 120 Hz 144 Hz, ரெண்டுமே 8500. சரியா? IOPS 4.1. உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர், அதுவும் கிட்டத்தட்ட எல்லாமே சைஸ் ஃபேக்டர்ஸில் சென்சார். அப்புறம் அல்ட்ரா வைடு இது 12 மெகாபிக்சலு, அது வந்து 50 மெகாபிக்சலாம். எல்லாமே ட்விட்டரில் இருந்தாங்க பார்க்குறேன். சரியா? அப்புறம் 50 மெகாபிக்சல் 5x டெலிஃபோட்டோ இருக்குது. அதாவது 5x பெரிஸ்கோப் வந்து எதில் இருக்குன்னா ஷாமியில் இருக்குது. அதே சமயம் மோட்டோரோலாவில் 3.5x டெலிஃபோட்டோ இருக்குது. இதில் 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராமா, இது மோட்டோரோலாவில் 50 மெகாபிக்சலாம். ஸோ இப்போ பேண்டோன் வேலிடேட்டடாக அதில் இதில் லேக்கா ஆப்டிக்ஸாம். 6500 mAh 6500 mAh. ஷாமி வந்து 67 வாட்டு, மோட்டோரோலா 90 வாட்டு. ரெண்டு பேருமே 68 69 IPS 68 69. பட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபி ரேட்டிங் வந்து நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், 6900 இருந்தாலும் வேணாம், இந்த தண்ணியில் போட்டு விளையாடுற வேலையை மட்டும் நிறுத்திக்கோங்க. சரி போட்டிருப்பாங்க, ஆனால் தண்ணியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாரண்டி இல்லை, இது செல்லாதுங்க. நீங்கள் உங்களை யார் தண்ணியில் போட வச்சாரு? ஆமாங்க, இது ஜூன் 4ஆம் தேதி அதோட லான்ச் ஆகுது இல்லையா? இவங்க ஈவெண்ட் வந்து சீக்கிரம் வைக்கிறாங்களா? சரி, ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ ஒன்றுங்க, உங்களோட தரப்பில் இப்போ இந்த ஸ்பெக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, மோட்டோரோலாவோட ஹலோ யூஐ பேஸ்டு மோட்டோ எட்ஜ் 70 Pro Plus போவீங்களா, இல்லைனா ஷாமியோட ஹைப்ரோஎஸ் பேஸ்டு Xiaomi 17Tக்கு போவீங்களா? ரெண்டுமே என்ன பிரைசிங் வரப்போகுதுங்கிறதுக்கு தெளிவான பதில் யாருக்கிட்டையுமே இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சில ப்ரிஃபரன்சஸ் இருக்கலாம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் இது உண்மையா? இந்த இப்படி இது பிலிப்பைன்ஸ் ப்ரைஸ் என்னமோ போட்டிருக்கானுங்களே. சரி, பிலிப்பைன்ஸ் ப்ரைஸ் படி இந்தியன் ப்ரைஸுக்கு மாற்றினா என்ன வருது? நம்ம ஊரில் ப்ரோ வருமானு டவுட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பிலிப்பைன்ஸுக்கு கொடுக்குறாங்க, அது பக்கத்தில் இருக்க நம்மளுக்கு கொடுக்க முடியாது. சரி, பிலிப்பைன்ஸோட கரன்சி பிஹெச்பியா? எவ்வளோ பிஹெச்பி? இப்போ தாங்க போயிடுச்சுங்க. அதான் டகால்னு தட்டி விட்டுறது. எவ்வளோ பிஹெச்பின்னு சொல்லியிருந்தா தானே நம்ம மக்களுக்கு வந்து அதை கன்வே பண்ண முடியும். பாருங்களேன் என்னென்ன வேலை பார்க்குறாரு பாருங்க. இப்போ தான் வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இப்போ டகால்னு மாறிட்டார். என்ன பண்ண இந்த இருக்கு பாருங்க. எது 33,999 பிஹெச்பி, 33,999 PHP into INR to INR 52,000.
அவ்வளோ கண்டிப்பாக இது போடத்தான் செய்வான். இல்லை 50,000க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ பிரகாசமாக தான் இருக்குது. ரீசன் என்னன்னா இவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு பார்த்தா அந்த டிவைஸில் வந்து 5x பெரிஸ்கோப்லாம் இருக்குது. ஸோ 5x பெரிஸ்கோப்லாம் இருக்கக்கூடிய ஃபோன் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சிவியில் இதெல்லாம் கிடையாது. சிவியே 40,000க்கு மேலே. ஆனால் என்ன அது 8s Gen 3யோட வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு 8500ங்கிறாங்க. 17க்கு 17Tக்கு அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும்? 17க்கும் 17Tக்குமா? எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும்னா 17 தான் மாசு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் இதோட குட்டியாக இருக்கும் அது. அதே சமயம் 6300 mAh பேட்டரி ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ், அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்டிக்ஸ். எனக்கு வந்து இந்த ஃபோனை இவங்க ப்ரொமோட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கும் அந்த இன்விடேஷன்லாம் கூட வந்துச்சு. ஒரு உங்களுக்கு பெரிய இது எக்ஸ்டர்னல் டெலிகன்வெர்ட்டர்லாம் வேணாம், சும்மாவே நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாங்கிறத உங்கள் கிளைமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 10x இல்லையே நீங்கள் நார்மலாகவே எடுக்கலாம், உங்களுக்கு டெலிகன்வெர்ட்டர் வேணான்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கதான் செய்யுது. பட் ஹைலைட் என்னன்னா ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்க போகுது, ஆப்டிக்ஸ் நிஜமாவே நல்லா இருக்குமா, Xiaomi 17 பீட் பண்ணுமா, இதுதான் கேள்வி இப்போதைக்கு. ஆனால் 17ல இது கிடையாதுல்ல, பெரிஸ்கோப் மாடியூல் கிடையாதுல்ல. அது பெரிஸ்கோப்னு கிடையாது, 2.6x டெலிஃபோட்டோ தான் இருக்கு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. என்னன்னா இந்த ஹை அண்ட் ஃபோன்ஸில் ஆப்டிக்ஸ் எப்பயுமே குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ நான் அல்ட்ரா வைட்ல போட்டோ எடுத்தாலும் சரி, பிரைமரி சென்சார்ல எடுத்தாலும் சரி, பிரைமரி சென்சார்லேயே 2.5x வரைக்கும் நான் போனாலுமே எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் இந்த 2.6xோட ஆப்டிக்ஸ் நல்லா இருந்ததுன்னா அப்போ அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் 5xங்கிறத தாண்டி நிஜமாவே இதுலேயும் வந்து எந்த மாதிரியான லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத நான் யோசிக்கணும். ஏன்னா இதே தான் நம்ம வந்து நத்திங் ஃபோன் 3A Pro வந்துச்சு, நத்திங் ஃபோன் 3 வந்துச்சு. ரெண்டுமே டெலிஃபோட்டோவோ பெரிஸ்கோப்போ எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ சரி, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டுமே ஐடென்டிக்கல் மாதிரி தெரியும் ஆன் பேப்பரில். கண்டிப்பா கிட்டத்தட்ட வந்து 3A Pro இன்னும் மாஸ்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். நான் அதுதான் கேட்குறேன், அது ஏன் இப்போ பெரிஸ்கோப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஓகே எல்லாமே 50 MP 50 MPன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் அது டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி செய்கிறாங்களோ? டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காண்டி இல்லை ப்ரோ. இதில் என்ன மேட்டர்னா 17 வந்து ஃப்ளாக்ஷிப்பு. ஆமாம், 17T வந்து எப்படி இருக்குன்னா OnePlusஓட கான்செப்ட் இது கிடையாது. OnePlus வந்து ஒரு டைம் T சீரிஸ் வச்சிருந்தது எப்படின்னா ஒரு வருஷத்தில் 12 மாதம், அதில் 6 மாதம் வந்து இருக்கல லேட்டஸ்ட் டெக்கில் ஒரு ஃபோன் இருக்கும், அடுத்த 6 மாதம் வேற ஒரு டெக் வருதுன்றனால அந்த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் எதில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து T சீரிஸில் போடுவாங்க. அந்த T வேற, இதுவும் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படின்னா என் கேள்வி என்னமா இருக்குன்னா 17ல 8 Gen 5 இருக்கு, அப்போ இதில் 8 Gen 5 ப்ளஸ் அந்த மாதிரி தான் வந்தால் தானே இப்போ T. ஆமாம், 8600 8500 ஆமாம் அதுதான் இருக்கு. பார்ப்போம் எந்த மாதிரி வருது இந்த டிவைஸு, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது. ஃபர்ஸ்ட் டே சேலில் 2 வருஷம் வாரண்டி, டிஸ்பிளே வாரண்டி, ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருந்தால் மக்கள் ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்பயும் நான் சொல்கிறேங்க, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வன்மமும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு எதாவது நினச்சிக்காதீங்க. இந்த டிமென்சிட்டி எஸ்ஓசி மேலே மட்டும், அதுவும் இப்போ சம்மருக்கு அதுக்கும் எல்லா எஸ்ஓசியுமே சுடுது, அதில் டிமென்சிட்டி மேலே எனக்கு வந்து இல்லை. M15 நைட்டு 12:30 மணிக்கு தூங்கிட்டு திடீர்னு டைம் பார்க்கறதுக்கு எந்திரிச்சா அப்போ பார்த்தா குதிக்கு, நான் ஒன்றுமே பண்ணலையே, என்ன நீ பாட்டுக்கு ஸ்கீட்டாக இருக்க டாமி, வாட் டாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சரி பார்ப்போம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன? எனக்கு இன்னொன்றுங்க, ரீசெண்டாக வந்து எதை பார்த்தாலும் எந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்தாலும் அப்புறம் நம்மளோட நாட்டுக்கு பொருளாதாரம் சார்ந்து நிறையா பதிவுகள் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கே செய்யப்படக்கூடிய ஏதாவது ஒரு சில பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் அப்போ எங்கே போகும், இங்கே இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்னா இங்கே தான் போகும், இங்கே தான் வரும். பட் யாரோ செய்கிற பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு சமோசா, ஒரு டீ, ஒரு பிரெட் ஆம்லெட்னு நம்ம லோக்கல் கடையில் சாப்பிட்றதுக்கும் மெக்டிலியோ வேற எங்கேயோ சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சூப்பராக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது பார்க்க சாதாரணமாக இருக்கலாம், சவுண்ட்ஸ் வெரி யூஸ்வல் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் கருத்து அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமானது. ஏன்னா இப்போ மெக்டிக்கு காசு போகுதுன்னா எங்கே போகுது, KFC காசு போகுதுன்னா எங்கே போகுது, அது இந்தியாவுக்கு போலையே. இந்தியாவுக்கு மேபி ஒரு இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சில காஸ்ட் அந்த லெவலுக்கு போகலாம், டேக்ஸ் இந்த மாதிரி. பட் அதெல்லாம் இல்லாமல் மற்றபடி எங்கே போகுது அப்படின்னா லாபத்துலேருந்து எல்லாமே அப்ராட் தானே போகுது. இதே தான் ஃபோன்ஸ், இதே தான் எல்லாமே கார்ஸ், எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிற மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே அப்ராட்லேருந்து வாங்குறீங்க. இப்போ இந்த கோல்டாக இருக்கட்டும், எல்லாமே என்ன கோல்டு என்ன இங்கேயோ வந்து மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேயோ எந்த கண்ட்ரி கிட்ட இருந்தாலும் நம்ம பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வேற ஆப்பிரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காலலாம் அவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் நிறைய டெபாசிட்ஸ் இருக்கு. சரி விடுங்க, அது அவங்களோட எக்கானமியாக மாறிடுது. பட் இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, அவனுக்கு கோல்டு அதிகமாக இருக்கு, சர்ப்ளஸாக இருக்கு, அவன் வந்து அவன் எக்கானமிக்கு கோல்டை விற்று பிழைக்கிறான்னு வைப்போம். நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மகிட்ட கோல்டா இருக்கு, நம்ம எதுக்கு இப்படி வாங்கி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கேள்வி கேட்கலாம். பட் அதே சமயம் இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம அம்மாலாம் வந்து எப்படி கிச்சனில் இருக்கிற டப்பாவில் சேவ் பண்ணியிருப்பாங்க, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க தான் காப்பாற்றுறாங்க.
அதே மாதிரி பெரியவங்க பொதுவாக நான் பெரியவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லேண்டு கோல்டு ரெண்டுமே வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறேன். பட் இங்கே எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது நம்ம ஊரில் யார் அதை வந்து உற்பத்தி பண்ணாங்களோ அவங்ககிட்டயே வந்து அந்த அமௌண்ட் போய் சேருது. ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு எப்படியா இருந்தாலும் அது எந்த கம்பெனிங்க வந்து நடத்தினாலும் டாக்ஸ்ன்னு கட்ட போகிறாங்க கண்டிப்பாக. பட் அந்த அமௌண்ட் எங்கே போகுது அப்படின்னா அதில் வரக்கூடிய லாபம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா இங்கேயே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக ஒருத்தர் அழகாக போட்டிருந்தாரு. இது வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் தான். அவர் நான் வந்து பிளைண்டாக அவர் சொல்கிறதே ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் தயவுசெய்து வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த கண்ணோட்டத்துலேயும் சில சமயங்களில் யோசிக்கணும். ஆமாம், இது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் தாட். பட் இதுவும் ஒரு நல்ல விஷயம்னு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், சீரியஸாக. ஆமாம். அப்புறம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து இந்த ஃபோன் மோகம், அதாவது ஃபோன் மோகம் விட்டுருங்க. அட பேனிக் பண்ணி விட்டுறான். இந்த அன்னைக்கு கூட இந்த அக்கீஸ் இப்போயே வாங்க போன, இப்போ வாங்கினீங்கன்னா தான் நல்லது, நாளைக்கு வாங்கினீங்கன்னா நம்ம ப்ரைஸ் தப்பா நினச்சிக்கிட்டீங்க. அவர் வந்து இப்போ வாங்கினாதான் நல்லதுன்னு சொன்னது என்னன்னா ஃபோன் 3 சொல்லிட்டு இருந்தாரு. பேரை சொல்லாதனால நீங்களாம் தப்பா நினச்சிக்கிட்டீங்க. அவர் வந்து நத்திங் ஃபோன் 3 ஸ்டாக் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க. 512 GB திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு சில கார்டு ஆஃபரில் 18லாம் குறையுது, இல்லை அப்படிலாம் குறைஞ்சதுன்னா 42,000க்குலாம் வருது. இப்படி இறங்கிட்டீங்களையா? ஏயா இதெல்லாம் விற்க மாட்டேங்குது ப்ரோ, விற்க மாட்டேங்குது. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங் டீமோ சேல்ஸ் டீமோ அந்த ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னா என்ன கலெக்டர் நீன்னு கேட்பாங்க. அப்போ இவங்க ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவங்க. யாரு? நம்ம தான், வேற யாரு? நான் தான்டா, நான் தான். பையர்ஸ், நம்மளாகிய பையர்ஸ் தான் பாவம். ஸோ கொஞ்சம் அதனால வந்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. பேனிக்லாம் இருக்கவே இருக்கு. செகண்ட் மார்க்கெட்டில் 1008 ஃபோனு. இல்லை அதுக்கும் நம்ம சொல்லிட்டோம், செகண்ட் மார்க்கெட்டில் 1008 ஃபோன் இருக்கலாம், அதுலேயும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக பிளான்டா எது வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஏமாற்றம் இருக்காது, வேற எதுவும் இல்லை. ஸோ அதுதான் தோணுச்சு. ஓகேயா? அடுத்து ஆப்பிளோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபோனை பற்றி நம்ம கார்த்திக் ப்ரோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மேசிவான கம்பேக்காங்க. உங்களுக்கு வந்து குவாட் கர்வ் அப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்ப அந்த பிக்சல் ஜெமினி மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அந்த பின்னாடி இருக்கிற டிசைனையும் கொடுறா ப்ளீஸ் குபி. ஆமா, அந்த பின்னாடி இருக்கிற டிசைனை தூக்கிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து iPhone 6 மேல ஓட்டிட்டு அப்படியே இப்படி திருப்பி iPhone 6க்கு முன்னாடி வந்து குவாட் கர்வ். அது இல்லைங்க, இப்படி இப்படி இருந்த டிசைனா இப்படி இப்படி மாத்திட்டாரு. வேற ஒரு அது வந்து கேமராக்கு சொல்றாரு. ஆனா இப்படி இருந்த டிசைன்னா அது அமல்ல, அது வந்து சோனியும் சாம்சங்கும் தான் அப்படி இருந்த டிசைன். ஆப்பிள் வந்து காலகாலமா ஒரே டிசைன்ல தான் இருக்கான். வா, அதுக்கு ஒரு விட்டுனாயே என்னன்னா, அந்த கிளாஸ், அது பேர் என்ன, அந்த ஏஆர்-விஆர்லாம் இருக்கு, அந்த கிளாஸ்க்காண்டி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்படி இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு வந்து அந்த லென்ஸ் வந்து இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு, அதனால தான் நாங்கள் இப்படி மாற்றுறோம். நல்லது நடந்தா. இப்படி இருந்ததை நாங்கள் இப்படி மாற்றணும், இப்போ இப்படி மாற்றிருக்கோம். எப்படியும் மாற்றி கேட்டாங்க, கண்ணு ரெண்டு இப்படி தானே இருக்கு, இப்படி இருக்கா அப்படின்னு என் பையன். சரி விடுங்க, நல்லது நடந்தா சரி, மக்களுக்கு பெனிஃபிட்டா ஐம் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாருங்க, என்னாச்சு, மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்களாம், மிரட்டலா விளையாடுறாங்களா. சூரியன்சி அவுட் ஆனதுல பாதி ஆஃப் ஆயிட்டாரு. எத்தனை கொடுமையே. யாரு? ஹிட்மேன் டக்கா. அவ்வளோ சோழியை முடிச்சுட்டாயே, அவ்வளோதான். பாவா ப்ரோ, அவர்லாம் வந்து தெரில. சரி ஓகே, மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு. இப்போ ஏஜ் ஆயிடுச்சு ப்ரோ, 30. ப்ரோ ஏஜ் ஆனது மேட்டர் இல்லை ப்ரோ. நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம்னா, ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு வைங்களேன், சர்வீஸில் சிறந்து விளங்கிய தன்னை சொல்லும் போது சொல்கிறேன், வெளில ரிட்டையர் ஆகும்போது எங்கள் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேயே ரொம்ப சிறந்து விளங்கிய தானே தலைவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னாடையெல்லாம் போற்றி தேங்க்யூ ஃபார் த சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்கிறது வேற. வந்து ஆடின 4 மேட்சும் டக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா வருத்தமாக இருக்கும்ல, சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்லாம் இருந்தால். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரோஹித் சர்மா மேலே ஒரு மரியாதை இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 200 கடைசியாக எனக்கு தெரிஞ்சு சச்சின் டெண்டுல்கருக்கு தான் சென்ட் ஆஃப் கொடுத்தான். அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்க. ராகுல் டிராவிட்லாம் ஒத்துங்க இல்லை, அந்த அந்த யாராவது விட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ளதுலாம் என்ன ஆயிடுதுன்னா சைலண்டாக எல்லாருமே அவங்களே வெளியே போயிடுறாங்க. யாரும் பெருசாக இந்த மாதிரி யாரும் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, இப்போ ஐபிஎல் டேஸ்னால எப்படி ஆயிடுதுன்னா ஸ்குவாடே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா வயசு 35-36 ஆகும் போதும் ஸ்குவாட்லேயே செலக்ட் ஆகலை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர் தான் ஆகும். இல்லைப்போ, உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் போட்டி போட்டு நிற்கிறானுங்க. அங்கே தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. பார்த்தா கிரிக்கெட்டில் வந்து 22 பேரோ இல்லாட்டி 33 பேரோலாம் விளையாட முடியாதாமே, 11 பேர் தான் வச்சுக்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இன்னும் கிரவுண்ட் இன்னும் பெருசாக்கி ஒரு 33 பேர் நிறுத்தி விடுங்கடா, நம்ம ஊரில் அவ்வளோ பிளேயர் இருக்காங்க போல அப்படின்னு. என்ன 4 லைனில் பந்து பிடிச்சி போடுறதுக்கா? இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. இது வந்து எப்படி மாற்றணும்னா, அட் அ டைம் 6 பேட்ஸ்மேன் இருப்பாங்க ப்ரோ, சரியா?
ஏன் ஒரு பந்தில் எப்படிங்க 6 பேர் சுற்றி நின்று எப்படி அடிவாங்க? செம்ம ஐடியா இருக்குது. எப்படின்னா ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த டீமில் 33 பேர், பவுலரோட சேர்த்து 33 பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது இது என்னமோ அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் 1 pitch கேட்சுக்கு இப்படி பிடிச்சி தரையோட தரையை அப்படி இல்லை ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபீல்டில் வந்து 6 அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பிளான் என்னென்னா, என்னது பேட்ஸ்மேன் அடிக்கும்போது ஒரு 6 பாயிண்ட் இருக்கும். அதாவது இவர் ஒருத்தர் ப்ளஸ் ஒரு 3 பாயிண்ட், இந்த சைடு வந்து ஒரு 3, இந்த சைடு ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். இவர் அடிக்கிறது பால் வந்து டேரெக்டாக அடுத்த பேட்ஸ்மேனுக்கு போச்சுன்னா அங்கேருந்து அவர் அடிக்கலாம். நல்லா இருக்கும்ல. நல்லா பெரிய கிரவுண்டா ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க. பசங்களுக்கு வந்து இது உள்ள சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது விளையாடுறதுக்கு. அதனால சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறேன். 33 பேர் கேட்டுக்கங்க. பிசிசிஐ தம்பி, ஃபீல்டிங்கா பவுலிங்கா இதை மட்டும் கட் பண்ணி பிசிசிஐக்கு டேக் பண்ணி அனுப்புங்க. அனுப்புனா என்ன ஆகும்? ஆல்ரெடி அதுவே எப்படி இருக்குன்னா, குளுக்கோஸ் தீரப்போதான்டா வாங்கி போய் கொடுங்க, அது படுத்து தூங்க போகுது பாரு, அப்படிதான் இருக்கு. அதுதாங்க மிகப்பெரிய கவர்னிங் பாடி. அது இல்லை ப்ரோ, காசு இருக்குன்றதுக்காக எல்லாமே கவர்னிங் பாடி ஆகிடாது. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்க்க ஆளே இல்லைன்னா நீ எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் உனக்கு மரியாதை கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னு எனக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அரையும் குறையமா வச்சு கிரிக்கெட் ஆடுவீங்க. அப்படிதான் கிரிக்கெட் விளையாடையில் பால் கூட 4 போறதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது அழகான இருக்க பொண்ணா இருக்கா, எங்கே கேமரா இப்படியே தேடி நிறைய பேர் இதுவரை கேட்குறாங்க, எதுக்கு இன்னும் சியர் லீடர்ஸ்? ஏதோ ஒரு டைம் வச்சிங்க. சியர் லீடர்ஸ் கூட இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்க. கிரவுண்ட்ல அதாவது அழகான பொண்ணு செவத்த பொண்ணு இருக்கான்னு பிடிச்சி இப்படியே காமிக்கிறான். எங்கேயாவது ஒருத்தர் மாட்டிருதுங்க அவங்களுக்குன்னு. மாட்டிருதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி வந்தால் கேமராவில் வருவோன்னு தெரிஞ்சே இந்த மாதிரி வராது. ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் ஏறிடும். அது ஏறினதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணிடுவோம். இதில் வேற யார் இந்த பெண் அப்படின்னு வேற போட்டு கொஸ்டினை கேட்டு விட்டு அவங்க அத்தனை ஆண் இருந்தாங்களே, யார் இந்த ஆண் யாரும் கேட்க மாட்டீங்களே ஐயா, பாவங்க நாங்களா, ப்ளீஸ் ஆஸ்கஸ். சைக்கிள் கேப்பில் அப்படியே நாங்களான்னு சொல்லி எங்களையும் சேர்த்து விட்டு போறாரு. வருதான் நாங்களாம் எதுக்கும் வரல, இருக்கிற பிரச்சனை பார்த்தா இது வேற புதுசா. சரி, ஆனால் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கிரிக்கெட் வந்து எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாள் சாச்சுரேட் ஆகிடுறாங்க. இப்பயே சாச்சுரேட் ஆயிடுச்சு. கிரவுண்ட் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கபில் தேவ், விவியன் ரிஜித் ஒரு சொல்லி ஒரு வாட்டி கோலி கேட்பான், இதுக்கு நீங்கள் ஹெல்மெட்டு எல்லாம் போடாமல் நீங்கள் வெறும் கேப் மட்டும் போட்டு ஃபீல்டுல வர்றீங்க அப்படின்னா, எனக்கு பயம் இல்லை, இது என்னோட கேம், அது எனக்கு பிடிச்ச கேம், எனக்கு பயமே இல்லை. நீங்கள் அவர் கரெக்டு, உண்மைதான். இப்போது பொதுவாக நான் வந்து ஒரு 135 கிலோமீட்டர் பால் இல்லை 140 கிலோமீட்டர் பால் விளையாண்டு பழகிருக்கேன்னு வைங்க. எல்லா பவுலருமே எங்கள் ஏரியா, அதாவது இப்போ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா, இப்போ வெஸ்ட் இண்டீஸ்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் பவுலரே 145 வைங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ அந்த 145 நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் இன்டர்நேஷனல் மேட்ச் வரேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பவுலரை ஃபேஸ் பண்ணுறான், 163 போட்டான்னா என்னோட மைண்ட் எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா 145 தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பால் அவ்வளோ வேகமாக வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் அந்த பவுலரை பற்றி நான் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 2-3 பாலில் தான் நான் கேட்சப் பண்ணி அதை அடிக்கவே முடியும். அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரியான ஒரு பால் வந்து மூஞ்சில் அடிச்சு தொலைச்சுன்னு என்ன பண்ணி தொலைய. ஆமாம், அப்போல்லாம் அவர் விவியன் ரிச்சர்ட்ஸ் அவர் வேணுக்கும்னே டென்னிஸ் லில்லே வந்து என்ன பண்ணுவார், ஆஸ்திரேலியன் போடுவார், டென்னிஸ் லில்லேன்னு தான் நினைக்கிறேன், போட்டு மூஞ்சிக்கு தான் ஏற்றுவார். அவன் என்ன பண்ணுவான், அசால்ட்டாக அப்படி ஆய் போரு தம்பி அங்கே இருக்க ஃபோர் பைட்ஸ் எடுத்துக்கோ. பத்தியா, எங்க ஆள் கூட ஃபோன் தான் வராரு. ஃபோன் இல்லை தம்பி, அங்கே இருக்கு ஃபோன், அங்கே இருக்கு பால், ஃபோர் பைட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு. சரி, அதான் இது வந்து ஆக்சுவலாக இப்போ பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இது ஒரு பக்கம் வந்து எப்போ வந்து அங்கிள்னு சொல்லிடாதீங்க, உண்மையிலே நாங்கள் பார்த்ததெல்லாம் அப்படிதான். ஒரு அப்படி இப்படி ஒரு ஆல்ரெடி கமெண்ட்ரியிலேயே எங்க ஆள் வந்து எல்லாரையும் அங்கிள் அண்ட் ஆண்டி தான் கூப்பிட்டு இருக்காரு. நீங்க வேற அங்கிள் அண்ட் ஆண்டி பச்சை சட்டை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காப்ல. ஐயா நம்மளே அங்கிள் ஐட்டம் ஐயா, நீங்க மறந்துட்டீங்களா? சில பேர் அதை லைக் பண்ற, நான்லாம் டக்குன்னு என்ன பண்ணிடுறேன், கோச்சுக்காதீங்க, அதுக்காண்டி தமிழ் கமெண்ட்ரிலாம் நல்லா இல்லைன்னு சொல்லலை, நான் அந்த மாதிரி பேசல, டக்குன்னு இங்கிலீஷ் கமெண்ட்ரி மாத்திடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், மொத்தம் ஒரு 10 லாங்குவேஜோ நம்ம சப்போர்ட் கொடுக்குறான்ல ஜியோல, 10 லாங்குவேஜ்லயும் ஒரு லாங்குவேஜா ஒரு நாள் கிளிக் பண்ணி பார்த்தேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொன்றுமே வேற வேற ப்ராட்காஸ்ட். நான் தமிழ் போட்டேன்னா அது வேற மாதிரி வருதுங்க, இங்கிலீஷ் போட்டேன்னு வைங்களேன், பார்த்தா பிளேயர் கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல பார்த்தா நம்ம ஏரியால பானிபூரி எல்லாம் பாத்தீங்களாங்க, இப்போ வேற மாதிரி மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் கோச்சிங் ஸ்டாஃப் கிட்ட பேசுறப்போ, சொல்லுங்க, கோச்சிங் ஸ்டாஃப் கிட்ட பேசுறப்போ அந்த தமிழ் கமெண்ட்ரில இருந்து இங்கிலீஷ்க்கு மாறிடுது. அது ஓகே, நானும் தமிழ்ல பாத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிளேயர்கிட்ட பேசும்போதும் தமிழ்ல என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஏங்க நம்ம ஏரியால பானிபூரி பாத்தீங்களாங்க, ஆமாங்க ஊர்ல ஒரே பிரச்சனையா தாங்க இருக்கு, இப்படி பேசிட்டு இருந்தாங்க. பானிபூரிக்கு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கிரிக்கெட்டுக்கும் மேலே கமெண்ட்ரி சில சமயம்
தமிழ் கமெண்ட்ரி 4 போய்கிட்டு இருக்கோம். 4 போய்கிட்டு இருக்கும். நம்ம என்னடா இது 4 போகுது, இவங்க 4 போன மாதிரியே தெரியல. ஆனால் இதுவே இங்கிலீஷ் கமெண்ட்ரி கவாஸ்கரோ இல்லை ரவி சாஸ்திரியோ இல்லை வேற நிறைய பேர் இங்கிலீஷ் கமெண்ட்ரி பண்ணுறவங்கன்னா அந்த 4க்கு வாட் எ ஷாட், அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டு இப்படி இருந்துச்சு, பேட் இப்படி வந்துச்சு, ஸ்ட்ரைட் டைவ் எப்படி ஆடுறாங்க, நீங்களாம் இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்லையும் கற்றுக்க சொன்னாங்க. என்னது தமிழ்லையும் நிறைய கற்றுக்கலாம் சொல்லியிருக்காங்க. கற்றுக்கோங்க ப்ரோ. நீங்கள் வேற இதில் வேற இப்போ ஏதோ ஒரு படம் வருதுன்னு சொல்லிட்டு அதோட ட்ரைலர் வேற யாரும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. என்ன படம்? ஏதோ விளாகிங்கு சேனலு இன்ஸ்டாகிராமு இல்லை புது படம். இது என்னங்க புதுசா அந்த மாதிரி என்னங்க வந்திருக்கு? அந்த மாதிரியா? இது வந்து ஐ மீன் அந்த இல்லை நீங்கள் உங்கள் மீன் மாதிரி தான் வந்திருக்கு. எங்கள் ஆளுங்க என்னை சாவடிக்கிறாங்க. என் அக்கௌண்ட்டை வச்சு என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரடியும் இது சுட்டி டிவியில் போடுவாங்க, நானும் பார்ப்பேன். ஆமாம், பப்ளு டப்ளு தானே? இது இல்லை, அது மோட்டு பட்டில் வேறங்க. பப்ளு டப்ளுன்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாம், இது வந்து என்னடா 2 கரடி, அண்ணன் தம்பி கரடி. அது காமெடியாக போட்டு இவர் நடப்பாரு. இவருக்கு பொழப்பே இல்லையா? இது அதெல்லாம் தப்பு இல்லை ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை. சும்மா பொழுது போகாத நேரத்தில் கார்ட்டூன் பார்க்குறது வேற என்ன? இதோ எது தெரியுமா, இவனுங்க வேற எதெல்லாமோ போட்டு பார்த்து எங்கேயோ போய் நிற்கிது. என்ன புதுசு பாடமா இது? என்ன புதுசாக இருக்குது? இது வேற பார்த்தேன், பரிமளா அண்டு கோ அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஏதோ இந்த ஊர்வசி ஜெயராம் அப்புறம் நிறைய பேர்லாம் நடிச்சிரு. ஏதோ பாண்டியராஜ் மேபி காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதானே? இதுவும் நான் பார்த்தேங்க. இது உருப்பிட்டுரும் இந்த மாதிரி. எப்படி இருந்தது? எல்லாரும் என்னென்னமோன்னு சொல்லுவான். ஏன் பார்த்தாக்க இவங்கள ஒரு பொண்ணு காம்பா இருந்தாம அந்த பொண்ணை பத்தி நிறைய சொல்ல எதிர்காலத்துல, அதாவது எப்படின்னா ஒரு ஃபியூச்சர்ல இப்படியா அப்படி இல்லை ப்ரோ. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்காலத்துல இவங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா வரலாம், அதாவது நாட்டில் வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டின்லாம் அப்படி சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்சருங்கிற வார்த்தை. ஆனால் எங்கள் ஆளுங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் அக்கௌண்ட் வச்சுட்டு அந்த இன்ஃப்ளூயன்சராக மாறிடுவாங்க. இன்ஃப்ளூயன்சராக மாறி அந்த மாதிரி காம்பாய் மம்மி. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெய்லருக்கும் வர்ற படத்துக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஒவ்வொரு படம் இருக்கலாம். அதாவது என்ன ஆகுதுன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. படமாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இது தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து முடியும். இப்படி இருந்தாலும் லைஃபு தெரியும். சரி, ஓகே, இப்படியும் இருக்கு. என்னது இது சரளமாக விக்கெட் கொடுக்குறாங்க, வச்சுக்கன்னு. ஓகே, டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் ஆர் அவுட். ஆமாம், வேற ஏதோ ஒரு சேனலை வந்து நம்ம சுரேஷ் ப்ரோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் ப்ரோ. ஆராடிக் பாண்டியா அப்படின்னு சொல்லி. என்னது? மைக் செட் அப்படின்னு சேனலா? மைக் செட்டா? ஐபிஎல் சோதனைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஆமாம்மா, இந்த பாண்டியா வச்சு மைக் செட்டை அந்த பையன் சட்டையர் பண்ணியிருக்கான். பார்த்தேன் ஹார்திக் பாண்டியா. அது இதை வந்து இதேதான் நான் இந்த கிளிப்பு மட்டும்தான் இந்த கிளிப்பு மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இது அதுக்கு முன்னாடியே இந்த இவங்க அது பேர் என்ன, அந்த பசங்க என்ன, லுங்கி பாய்ஸ், அவனை வச்சு நல்லா கட்டுன்னு எல்லாத்தையும் வச்சு அன்னன்னைக்கு யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறா அதை வச்சு சட்டை. பரவாயில்ல ப்ரோ, அந்த பசங்க கூட இப்போ காசா கிராண்ட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அது இன்ஃப்ளூயன்ஸ்னா ஆயிட்டா. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே ஆகணுங்கிறதுல, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறது கரெக்ட் தான். அது வந்து அடுத்த ஜென்ரேஷனை எங்கேயாவது கூட்டு போய் கரெக்டாக ஓடுறதுக்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கும் பரோட்டா திங்கிறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போல்லாம் வீடு வாங்குற மாதிரியா இருக்குது. அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு 7,000 8,000 சொல்கிறேன். ஐயப்பந்தாங்கல்லாம் இனிஷியலாக நாங்கள் 2004-05 ஐயப்பந்தாங்கல்ல எங்கள் பெரியப்பா லேண்ட் வாங்கையில் அப்போவே 2,500 3,000 விற்றுச்சு. இப்போல்லாம் எப்போ இந்த ட்ரெயின் மெட்ரோ வர்றேன்னு சொன்னிச்சோ அதுக்கு வரையும் 6,500 விற்றது. மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் பில் போர்டு வச்சுருக்கேன் 8,500 அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எங்கள் பெரியப்பாட்ட சொல்கிறேன், அடப்போப்பா நீ இன்னும் இப்படி நீ சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, ஈசிஆர்ல எல்லாம் போய் பாருப்பா அப்படிங்கிற. இங்கே பாருங்க,
ஐஃபோனில் வந்து ஆக்சுவலாக ஏதோ கேம் வந்து கவர் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவல் செட்டப் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பா என்ன அது ரிக்கெல்லாம் எங்கேயோ தாறுமாறா இருக்கே. அதான் ப்ரோ, இப்போ ரிவ்யூ வந்து இவ்வளோ வைக்கல அப்படின்னா ஐஃபோன் வச்சு நீங்கள் எப்படி அவ்வளோ ஜூம் போக முடியும்? 8x வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக இருக்குது ப்ரோ. ஓகேயா, அதுவும் டிவிலெலாம் போட்டு பார்க்குற அந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ ஃபுட்பால் எல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னும் போது ஒரு பிளேயரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணணும்? கேமரா ரொம்ப சின்னமாக தான் இருக்குது, அந்த ஜூம் லென்ஸ் தான் அது போகுது கிலோமீட்டர் கணக்கில். உள்ளுக்குள்ள அவ்வளோ லென்ஸு பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இது பார்த்தீங்களா S25 Ultra ஏதோ 256 GB 99. இது எப்பயுமே வர்றது தான் ப்ரோ. S26 Ultra வந்து திடீர்னு ஆஃப்லைனில் 1.24க்குலாம் கூட வாங்க முடியுது. 26 Ultra கௌதம்பரோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. அதே சமயம் 25 Ultra ஆல்ரெடி 1 லட்சத்துக்கு கிடைக்குது. சில சமயங்களில் 95,000க்கும் கிடைக்கும். Xiaomi 17 Ultra 1,30,000க்கு கிடைக்கும். இது என்ன ப்ரோ, இது இந்த மாதிரி 95ங்கிறது ஒர்த்தா? அது யூசர் சப்ஜெக்டிவ் ப்ரோ. புது S25 Ultra 95 எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கலாம் யாருனாலும். அப்புறம் ஓப்போவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,35,000க்கு வாங்கலாம்னு இவங்க போடுறாங்க. பட் அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு எனக்கு தெரியல. 1,35,000 எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி வரும். வீட்டு பத்திரம், கிட்னி, சட்னி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சொல்லுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓப்போ X9 Ultra வாங்குறதுக்கு 25 Ultra 20 அப்படி இல்லை ப்ரோ. இதில் பர்பஸ் தானே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த யூசர் 98% ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபோன்ஸ் தேவையே கிடையாது. அது ஒரு சிலர்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்படியே வாங்கினாலும் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துறதே கிடையாது. ஆமாம். ஸோ அதனால் வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரியான டிவைஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது இன்ஃப்ளூயன்சர்ஸோ, இப்போ ஈவன் என்னையே எடுத்துக்கோங்க, நான் சும்மா இதை போட்டு காமிச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு வேறு வேலை பொழப்பு இல்லை, இதுதான் பொழப்பா வச்சுட்டு இருக்கேன் போது நான் ஏதாவது காமிச்சிட்டு இருப்பேன். அதுக்காக வந்து பார்க்குற எல்லாருமே அதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நிஜமாவே அந்த அளவுக்கு பர்பஸ் இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோட்டோஸோ இல்லாட்டி நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வாங்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பண்ண போகிற ஃபோன் காலுக்கு 0000 செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் எங்கே கிடச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் கூட இப்போ ஒரு கொக்கோ கோலா ஃபோன் ஆர்டர் போட்டிருக்கேன். வரட்டும். இதுன்னு ஒன்று இருக்குமே, ஆமா, இது எதுல டெக்ஸான் கூட காமிச்சிருப்பாரு. ஆமா, டெக்ஸான் ஒரு தடவை காமிச்சாரு. எப்போ அது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி காமிச்சாரு. அதான் ப்ரோ, இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்கு. இந்த பிரைஸ்லாம் எனக்கு என்ன இடிக்குது அப்படின்னா, இப்போ விவோ வந்துச்சு வரும்போது 1,60,000 ரூபா ப்ரோ. ஆமா. ஆனா இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா 1,25,000 வாங்கலாம்னு வேற சொல்றாங்க. ஆமா, அது எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க 1,25,000 வாங்க முடியுது அப்படின்னா ஐ எம் ஹாப்பி, ஆக்சுவலி ஹாப்பி. பட் அது எப்படி எங்கே போனால் 1,25,000 கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், ரீசெண்டாக ஒரு நண்பரை மீட் பண்ண, அவர் டெக்கில் வந்து ரொம்ப அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவர்கிட்ட ஒரு வதந்தி மாதிரி பரவாயில்ல, அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஏங்க ஓப்போவில் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்துட்டு அல்ட்ரா 90,000க்கு வாங்கலாம், 95,000க்கு வாங்கலாம். என்னது ஓப்போ அல்ட்ரா 90,000க்கா? ஐயா அதோட ப்ரைஸ் வந்து 1,70,000 ஐயா. நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? X9S சொல்கிறீங்களா? அதில் தான் ஹையன் மாடல் சொல்கிறீங்க, இல்லாட்டி X9 Pro வந்து இப்போ 90,000க்கோ இல்லாட்டி 85,000க்கு கிடைக்குது அப்படி சொல்கிறீங்களா? கடைசிங்களா அல்ட்ரா அப்படின்னு சொல்லி வதந்தி பரவுது. இப்படிலாம் இருந்தால் அப்போ என்ன ஆகும்? ஒரு 4 பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, இங்கே வாங்குறதுக்கு பதில் வெயிட் பண்ணுவான். 95,000க்கோ 90க்கோ வருமாண்டா, அங்கே வாங்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவனுங்க என்னன்னா பிராண்ட் ஒரு பக்கம் ஆர்டரே வர மாட்டேங்குதுங்க, புக்கே ஆக மாட்டேங்குது, எப்படிதான் ஆகும்? நீ வந்து அங்கே 1,70,000 சொல்ற, சரி கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு சில பெனிஃபிட்ஸோட 1,50,000 கிடைக்குதுன்னு வைப்போம். இங்கே அவன் வதந்தி கிளப்பி விட்டுட்டு இருக்கான் 90 கிடைக்குது 95 கிடைக்குதுன்னு. அப்போ யாராக இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க? இது ஏதோ வெளிநாட்டு செயல் வதந்திகள். இல்லை இல்லை, இப்படி மங்களே வெயிட் பண்ணணும்னு வைய 95,000க்கு அல்ட்ரா ஐயா திருடி வைக்கணும் ஐயா. இல்ல யாரோ வந்து அவர் போய் கதகளி ஆடிக்கிட்டு இருக்காங்க போல, ஏமாத்தலாம். அதுக்கு இப்படியா? இந்த சில இன்ஸ்டாவில எல்லாம் ஒரு காலத்துல வந்துகிட்டு இருந்துச்சு, 1,00,000 ரூபா, சாரி அப்ப 65,000 ஐபோன் 15,000 ரூபாய்க்கு நாங்க விற்கிறோம். ஆமா ப்ரோ, கேட்ட டவுன் பேமெண்ட் அது. அப்புறம் மீதி வந்து இஎம்ஐல பண்ணணும். அட நீங்க வேற அந்த 15,000 ரூபா போட்டா பிளாக் பண்ணிடுவா, அதோட சுவாகா. 15,000க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபோன் கிடைக்குமான்னு கேட்டால் இப்போ இன்ஃபினிக்ஸ் நோட் 50X கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கிடைக்கும், அதனால அதுவே கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த 15,000க்கு கிடைக்குது, 2,000 ரூபாய் கிடைக்கும், 3,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நமக்கு கிடைக்க போற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? விக்ஸ் ஆக்ஷன் 500 ஒரே மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 100 மாத்திரை போட்டு போக வேண்டியதான். இந்த இதுல நம்ம இந்த படத்துல சூர்யா சொல்ற மாதிரி அபிநய சரஸ்வதி அந்த மாதிரி சொல்லிட்டு சோப்பு டப்பா அது கிடைக்கும். மேசிவா ஆடுறீங்க, புரியுதுதான். இதுல வேற உங்க டீம் பேர் கடப்பாறை வேற. ஆமா, கடப்பாறை டீம்.
நான் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமான அவுட் ஆரம் பாடுறா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பரவாயில்ல ப்ரோ. இல்லை பாண்டியாலாம் இருக்கானா? அதாவது இதில் ஒரு டாக்ஸ் வேறு போயிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக டீமே செயல்படுது அப்படின்னு. ஏடா இப்படி பண்ணுறீங்க? அது இன்னொரு டாக்கும் பார்த்தேன். ஹர்திக் பாண்டியாவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதிராக வந்து டீமே செயல்படுது. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு இந்த கேமுக்கு என்னையா சவால்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதில் நல்ல டிஆர்பி வருது. எனக்கு வந்து ஐபிஎல் பற்றி பேசினா டிஆர்பி வரல, மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசினா டிஆர்பி வரல. ஆனால் ஹார்திக் பாண்டியாவோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசினா வருது. இவர் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டீம் நம்ம காசி சொன்னார் அவர் இருக்கார்ல அந்த தாத்தா, அவரை போய் ஹர்திக் பாண்டியாவை கட்டி பிடிச்சிட்டான் ஓடன்னு. அடுத்த ட்வீட்டு ஹர்திக் பாண்டியாவை வந்து எல்லோ ஜெர்சியில் போட்டு சிஎஸ்கே வர எல்லாம் ரெடி. அடுத்து ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே. அதுக்கு கீழே கமெண்ட் பார்த்தீங்களா நீங்கள்? ஐயா வேணாம் ஐயா, அவர் அப்படியே வேற எங்கேயாவது போக சொல்லுங்க, இந்த டீம் ஆல்ரெடி சாக கிடக்கு, இவரெல்லாம் வேணாம். இல்லை அவனுக்கு எப்படின்னா சிக்குச்சுன்னா நல்லா அடிப்பா, இல்லாட்டி அவ்வளோதான். அவ்வளோ மோசமான பிளேயர் இல்லை, பட் அலிகேஷன் அதிகமாக இப்போ சுற்றி இந்த மாதிரியான பிரச்சனை. அது தேவையில்லாமல் பர்சனல் லைஃப்பில் அலிகேஷன்ஸ் வந்தாவே பிளேயரோட அது கண்டிப்பாக போயிடும். ரெப்யூட்டேஷன், இமேஜ் டேமேஜ் போயிடும். சரி ஓகே, அது போயிட்டு போகுது. என்னதுடா போயிட்டு போகுது, என் வாழ்க்கடா அது அப்படின்னு நினைப்பேன். அது கரெக்டுங்க, எங்களுக்கு அது நியூஸ் இப்போதைக்கு. சரி மொத்தம் அது ஒரு பக்கம் போட்டான். பட் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் பேனிக் யாருமே ஆக வேணாம். அண்ட் செகண்ட்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்லா வெரிஃபை பண்ணி வாங்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, சாம்சங்கில் S20 சீரிஸில் ஸ்டார்ட் ஆகி S23 வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணுறது தவிர ஒரு வழி தெரியல. ஏதோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்குறோம், அந்த ஃபோனோட வயசு 1.5 வருஷம் அப்படின்னா இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ள கிரீன் லைன் வந்தால் கூட நம்ம எதாவது மாற்றிக்கலாம். ஏன்னா சாம்சங்கோட ரூலும் 3 இயர்ஸ் தான். ஸோ இதை வந்து நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் சாம்சங்கும் சரி ஷாமிக்கும் சரி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நீங்கள் யாருமே திரும்ப போய் பிரச்சனையில் சிக்கக்கூடாது. இப்போது ஷாமி ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ப்ரோ இல்லாட்டி நம்பர் சீரிஸ் இல்லாட்டி அல்ட்ரா சீரிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சப்போர்ட்டே தராங்க. இதுவே நீங்கள் நோட் சீரிஸ் வேறு ஏதாவது ஒன்று 2ல் கொண்டு போயிட்டு லைன் விழுந்திருக்குன்னு போனீங்கன்னா அங்கெல்லாம் சப்போர்ட் வரதில்லை. இப்போ கூட விவோவில் அதே மாதிரி தான் ஒரு டேட்டா எடுத்து படிச்சிருக்கோம். விவோவில் X சீரிஸ்க்கு வருது தவிர, பட் ஒரு V சீரிஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் லைன் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், புரியுதா? இதெல்லாம் வந்து நீங்கள் பாட்டுக்கு விவோவில் X சீரிஸுக்கும் ஃபோல்டுக்கும் ஃப்ரீயாக டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிடைக்காது. இதே தான் எல்லாத்துக்கும். அண்ட் இது வந்து அப்போ எங்கே ஆகுது, யூஸ்டு மார்க்கெட்டில் போனீங்கன்னா பில்லே இருக்காது நிறைய கடையில். பில் இல்லைன்னா மொத்தமாக முடிஞ்சிச்சு. அப்போது இதெல்லாமும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட்ஸில் நீங்கள் ஃபோன் வாங்குறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் செகண்ட்ஸில் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரலாங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் எவாய்ட் பண்ணுறதுக்கான வழிகளை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏமாற்றம் இருக்காது. ரொம்பவும் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் ஃபோன் வாங்கிங்க, அதுக்கு கீழே போனீங்கன்னாக்கா அவ்வளோதான். போனீங்கன்னா இல்லை ப்ரோ, இப்போ எனக்கு எப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா ஃபோன் ப்ரோ 25,000 ரூபாய் கிடைக்குது. சரியா? ஆஃப்டர் 2 இயர்ஸ். இல்லை ஆஃப்டர் 2 இயர்ஸ் இல்லை சொல்கிறேன். அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அந்த ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு போகலாம். போனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா 1 லட்ச ரூபாய்க்கான ஃபோனு இதுக்கப்புறம் டிப்ரிஷியேட் ஆக வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து இருக்கலே கடைகோடி ரேட்டில் எடுக்கிறீங்க, இதுக்கு மேலே குறையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் செகண்ட்ஸில் ஐஃபோன் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு பார்த்தா 16 Pro Maxே வந்து உங்களுக்கு யாராவது கேர் ப்ளஸ் வச்சிருந்து கிளைம் பண்ணி கொடுத்தாங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கூட விற்கிது. 256 GB கேர் ப்ளஸ் இருக்கு ப்ரோ. ஸோ இப்போ இன்னும் கேர் ப்ளஸும் இருக்கு. ஃபோன் புதுசாக மாற்றி 100% பேட்டரி 0 சைக்கிள்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது 1 லட்ச ரூபாய் கூட கிடைக்குது. ஆனால் அதே ஃபோன் நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இல்லாட்டி வாரண்டி இல்லாத ஒரு 16 Pro Max வித் யூசேஜ் மார்க்ஸோடு எடுத்துகிட்டு போனால் 73 அந்த மாதிரி தான் கடைக்காரங்க எடுக்கிறாங்க. 72 73 தான் எடுக்கிறாங்க. இதில் வேற இப்போ அந்த ட்விட்டரில் ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட 65 63 கேட்பாங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்ச நண்பரே ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, S25 Ultra வந்து S26 Ultra வரும்போது ஒரு விற்க போயிருக்காரு. 512 GB 55,000 கேட்டாங்களாம் அப்போ. பாடி அடே அப்பா. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோக்கு விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80,000 விற்பாங்க. கண்டிப்பாக அவன் 80,000 ப்ரைஸ் பண்ணி 75,000 நெகோஷியேட் ஆகி விற்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய லாபம் பாருங்க. அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க புத்திசாலி பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். சரியா? ஆனால் பிரச்சனை நடக்குதான்னா எஸ், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அதனால் ப்ரைஸும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். டிமாண்டை பேஸ் பண்ணி மாறலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாமும் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் செகண்ட்ஸ்லேயும் வாங்க முடியும். ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தால் வழி அது வேறு டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியோடய வாழ கற்றுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்கத்தோட பேசாமல் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனு, மிட்ரேஞ்சுலாம் சொல்ல முடியாது, அதுவே ஃப்ளாக்ஸிக் ரேட் வந்துருச்சு. மிட்ரேஞ்ச் ஃபோன் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குன்னா, என் தெய்வம் ஒரே ஒருத்தன் வந்து உள்ள வந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கான். அவன் பேர் தான் யூனிசாக்கு பை. T8200 T8300 இந்த மாதிரியான ப்ராசர் 7250 72 இந்த மாதிரியான யூனிசாக் ப்ராசர் வச்சு தான் இப்போ 10,000 காலத்தில் 8 டிமென்சிட்டியில் 8 அப்புறம் நம்ம ஸ்னாப் ட்ராகன்னா 7 அந்த மாதிரி இருந்ததெல்லாம் போய் 6300 30,000 35,000 விற்றுக்கிட்டு இருக்கா. ஏய்
அது போன வருஷமே அப்படியே படுத்து கிடந்துச்சு. 40,000 ரூபாய்க்கு 6 Gen ஒன்று வந்து இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. ஆமாம், டிமாண்ட்னால. இதெல்லாம் இதெல்லாம் என்னங்க சொல்கிறது, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். 44க்கு 4 போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. வேற ஒருத்தர் இந்த ஐபோன்லாம் அதை வச்சுக்கிட்டு 44 ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயா, அதனால கரெக்டாக காட்டிக்கிட்டே இருக்கும் லைவாக. ஓகேடா அடி வாங்கி செத்துட்டான்டா அப்படின்னு காட்டும். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட கன்வே பண்ண நினச்சோம். ஸோ மொத்தம் கார்த்தி ப்ரோ வந்து இப்போ திரும்ப புதுக்கோட்டை போயிடுவாங்க, அங்கேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்கேருந்தே உங்களுக்கு வந்து இந்த டீல்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டெலிகிராம் சேனலில் கன்வே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நாங்கள் எல்லாருமே எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அண்ட் இந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக்காக ஆல்ரெடி இந்த ஃப்ளிப்கார்ட், அதாவது யூடியூபும் ஃப்ளிப்கார்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல சொல்லியாச்சு. இவங்களாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸே இல்லாத இடத்துல இருக்கிறவங்க கிளிக் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் போய் லேண்ட் ஆகும். புதுக்கோட்டையில் கதையெல்லாம் நடக்குது. அதனால் இது எல்லாமே அவங்க செக் பண்ணணும், சொல்லியிருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரைட்டு. ஸோ அப்புறம் என்ன ப்ரோ சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, வழக்கம் மூலம் கொடுக்குற அதே அன்பும் ஆதரவும் தாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. எங்கால வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சியில் வந்து கோப்பா சேவாக்கலான் இருக்கும். கட்சி ஆரம்பிச்சு கோப்பா சே ரைட்டு. ஆமாம், கட்சி ஆரம்பிக்க வேணாமா, வேற என்ன பண்ணுறது? நல்லா இருக்கு. என்ன கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள். நீ வேற அதை கேட்குறீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டிலாம் கூட வந்துருச்சு. ஆமாம், அது அந்த கட்சியெலாம் அதெல்லாம் இமேஜா என்ன? அந்த காக்ரோச்சில் போயிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் சொல்கிறேன். என்ன எதுக்கு எப்படி அப்பெல்லாம் கேவலமான பேர்லாம் வேணாங்க. நம்ம சூப்பராக ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு மைண்டில் உதிக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து நாங்கள் ஒரு 4 பேர் கொண்ட குழு வச்சு டிஸ்கஸ் பண்ணி குழு வச்சு அடி வாங்குவோம் போய். நீங்கள் சொல்லுங்க என்ன நேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டீமுக்கு நம்மளோட தாட்டு, நம்ம கம்யூனிட்டியோட மைண்ட் செட்டு, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னதான் பண்ண முடியும்னு பார்ப்போமே. லோக்கல்லே எதாவது பண்ணுவோம். லோக்கல்னா எப்படி தெரியுமா சொல்கிறேன், இப்போது நார்மலாக வந்து பாருங்களேன், பெரிய பெரிய பவரில் இருக்கிறவங்க, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க, கரிஷ்மா இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து ஒரு பிஎம் இல்லாட்டி சிஎம் இல்லாட்டி வந்து டிப்யூட்டி சிஎம் இல்லாட்டி ஒரு ஏரியாவில் வந்து சரி எம்எல்ஏ, அதெல்லாம் சீரியஸாக சொல்ல போனால் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க, பெரிய பொசிஷன் தான். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நம்மளால் நம்மக்கிட்ட சேஞ்சஸை கொண்டு வர முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி நாம் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இதை பண்ணலைன்னா உயிர் போயிடும்னு சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னா, அதெல்லாம் போனால் போயிட்டு போகுது ப்ரோ அப்படிலாம் சொல்லலை. நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கரெக்டாக இருந்து நம்மளை சார்ந்தவங்களையும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க முயற்சி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டார்ட். அங்கே ஸ்டார்ட் பண்ணால் அங்கேருந்து அடுத்து அப்போது வீட்டிலேருந்து அடுத்து நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து அடுத்து நம்ம தெரு, அந்த மாதிரி நம்ம வந்து வருவோம். அப்படி ஏதாவது பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு அழகான பேர் வைக்கலாங்கிறத நீங்களே சொல்லுங்கள், யோசிப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணாமல் வேறு யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக. இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து யங் மைண்ட்ஸ் எல்லாம், நான் கூட யங் இல்லைங்க நியாயமாக சொன்னால், இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் தான் யங்கு, பயங்கர ப்ரில்லியண்ட்டாகவும் ப்ரொக்ரெசிவாகவும் ஆப்டிமிஸ்டிக்காகவும் திங்க் பண்ணுங்கள். அதாவது நல்லதே நினைங்க, நல்லது செய்யணுன்னே நினைங்க. அதை தாண்டி அடுத்த உங்களோட இலக்கு அப்படின்னு ஒன்று வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து உங்களை மட்டும் பெனிஃபிட் அடையிற மாதிரி இல்லாமல் உங்களை சார்ந்து வரக்கூடிய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் நல்ல வகையில் பெனிஃபிட் வர மாதிரியான ஒரு சில தாட் ப்ராசஸோட போங்க. நீங்கள் நல்லது நினச்சாவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான். நம்ம நல்லது செஞ்சா, அதை தான் நான் சொல்கிறேன், நல்லது நினைக்கிறத விடுங்க, நல்லது செஞ்சாக்க இன்னும் கொஞ்சம் அப்படிதான். அப்படி யாரும் போனோமே, அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம். இது தொடர்ந்து இன்னொரு பதிவில். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபுராணி, கார்த்திக். பார்க்கலாங்க. பை.